வணக்கம். சென்னை ஜேவிஆர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வடம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த இருவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் தன்னுடைய கிராமத்திற்கு மின்சாரத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவரை பற்றி தான் நாம் இப்போது பேச இருக்கின்றோம். இவரது பெயர் கன்னிகா. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தை படித்து முடித்துவிட்டு சென்னை அரசு சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். தான் படிக்கும் காலத்திலேயே தான் பட்ட கஷ்டம் பிறர் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கிராமத்திற்கு மின்சாரத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இவரை பாராட்டி அவல் விகடன் போன்ற பல பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இவரை பேட்டி எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னை தரமணியைச் சேர்ந்த தரமணி மா தினேஷ் அவர்கள் இவரை அழைத்து வாழ்த்தியதோடு அவருக்கு அம்பேத்கர் புத்தகங்களை கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தினார். அது சமயம் நாம் அவரை சந்தித்து நமது சென்னை ஜேவிஆர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்காக ஒரு பேட்டி கண்டோம். இதோ உங்கள் முன் அவர் பேசுகிறார். வணக்கம். சென்னை ஜேவிஆர் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் வரோம். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரீங்க என்று கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஒரு கிராமத்திலேருந்து வந்து சென்னையில் சட்டக்கல்லூரியில் படிக்கிறீங்க. ஆனால் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்கள் கிராமத்து மக்களுக்கு மின்சாரம் பெற்று தந்திருக்கிறீங்க. படிக்கும்போதே உங்களுக்கு எந்த பொதுவாக படித்து முடிச்சுட்டு சமூக தொண்டு செய்கிறது வழக்கறிஞர்களில் பழக்கம். ஆனால் படிக்கும்போதே உங்கள் கிராமத்துக்கு மின்சாரத்தை பெற்று தரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா? சின்ன வயசுலேருந்து நானுமே விளக்கு வச்சு தான் அதிகமாக படிச்சிருக்கேன். ஸோ கரண்ட் இல்லாத ஒரு அந்த வலி அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். எங்கள் கிராமத்து பசங்க நிறைய பேருக்கு அந்த கல்வியை பற்றின விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படின்னும் கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியணுன்றதும் என்னோட ரொம்ப ஆசை. அதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட படிப்பு மூலியமா நம்ம சமூகத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிராம சபை கூட்டம் மூலயமா ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் கொடுத்து அதுக்கப்புறம் கலெக்டர் எங்கள் கிராமத்தை பார்வையிட்டு இந்த மாதிரி பழங்குடி மக்களில் அடிப்படை வசதியும் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடவடிக்கைலாம் எடுத்து அதை எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வாங்கின கோல்டு மெடலை விட ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்கின யூஜியில் அதை விட எங்கள் கிராமத்துக்கு கிடைச்ச அந்த வெளிச்சம் தான் என்னோட வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறேன். கனியா சார், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நான் அந்த அவல் விகடன் புத்தகத்துல எல்லாமே படிச்சதுல என்னன்னா நீங்க எல்லாமே அந்த அப்பயே சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது, பிஜில நீங்க அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்தது, கோல்டு மெடல் வாங்கினது எல்லாத்தையும் நான் அந்த படிக்கும் போது உண்மையா ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டேன். ஒரு பழங்குடியினர் அதாவது ஒரு கிராமத்துல வசிச்சு அந்த கிராமத்துக்கே மின்சாரத்துக்காக நீங்க போராடி யாரையோ பார்த்து முடியாம அதை கலெக்டரை பார்த்து அவங்க கிட்ட மனு கொடுத்து அதை கரண்ட் வாங்கி கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் வாங்கி கொடுத்து இப்போ கூட நீங்க சொன்னீங்க ரோடு கூட ட்ரை பண்றீங்கன்னா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு தமிழக மக்களே இப்படி அதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்துல ஒரு கிராமத்துக்கே ஒரு மின்சாரம் வாங்கி கொடுத்தவங்க உண்மையா அவங்களுக்கு நான் தலைமுறைய கடைபெற்றிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு படிக்கும் போதே அவர்களது அவருக்கு என்று இல்லாமல் இந்த அவருடைய ஊருக்கே அவங்க கிராமத்துக்கே ஒரு மின்சாரத்தை பெற்று தந்த இந்த கன்னிகா தங்கச்சிக்கு இந்த அண்ணனின் நெஞ்சொன்றே நன்றிகள்மா. ஜெய் பீம், ஜெய் பீம். தரமணி மா தினேஷ் அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லல? அதாவது அவங்களுக்கு தெரியுன்றதை விட நான் தான் அவங்களுக்கு தெரியணும்னு நீங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா நான் அவல் விகடன் புத்தகத்தை படிச்சேன். அந்த அவல் விகடன் அந்த புத்தகம் முழுவதும் படிச்சேன். அவங்க எங்க இருக்காங்க, எங்க படிக்கிறாங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து அவங்க அட்ரஸ் எல்லாம் பெற்று இன்று மீண்டும் அவர்களை அழைத்து என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன் என்று தெரிவித்தேன். அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களின் வழியில் என்றுமே எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சட்டமேதை அம்பேத்கர் ஐயா அவர்களின் இன்னைக்கு அவங்க சோயல் கல்லூரியில் படிக்கின்றார்கள். அதனால எனது எப்பயுமே என்னால் முடிஞ்சு கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏழை மாணவர்களுக்கும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, முடியாதவர்களுக்கும் சரி, என்றும் உங்களின் ஒருவன் தரமணி மா தினேஷ்.